அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் நம்மளோட ஏலவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 14வது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி ஹதீத்தை பற்றி படிக்க போகிறோம். அதாவது ஹதீத்னா என்ன, சுன்னாண்டா என்ன, ஹதீத்துக்கும் சுன்னாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா, அதே போல் சுன்னாவினுடைய முக்கியத்துவம் எப்படி இஸ்லாத்தில் காணப்படுகின்றது, அதே போல் சட்ட மூலாதாரன்ற வகையில் சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுது, இந்த விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். இப்போ ஹதீத் இந்த அரபு பதத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு பல்வேறுபட்ட அர்த்தங்களை நாங்கள் கொடுக்கலாம். என்னது? செய்தி, புதியவை, உரையாடல், இப்படி பல்வேறுபட்ட அரபிய மொழி கருத்துக்களை நாங்கள் இதில் கொடுக்கலாம். அதே போல் இஸ்லாமிய பரிபாஷையில் நாங்கள் பார்க்கக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹதீஸ். என்னது? சொல், செயல், அங்கீகாரம் இதெல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய ஒன்று தான் ஹதீஸ்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை முறையை இந்த ஹதீஸ்ன்றது சுட்டி காட்டி நிற்கிது. சரிதானே? இப்போது அறிஞர்களுக்கு மத்தியில் ஹதீஸ்ன்றாலும் சுன்னான்னு சொன்னாலும் ஒன்று தானா இல்லை டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. சில பேர் சொல்கிறாங்க, ஓ ஹதீஸ்னாலும் ஒன்று தான், சுன்னாண்டாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது அப்படின்ட்டு. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இல்லை ஹதீஸ்னு சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை முறையினுடைய ஒரு பதிவு, அதாவது எழுதி வைக்கப்பட்ட ஒரு பதிவை தான் நாங்கள் ஹதீஸ் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை குறிக்கிறது தான் சுன்னா அப்படின்னு சொல்லியும் சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் ஹதீத்ன்ற சொல் ஹபர், அஃபர் அப்படி ரெண்டு சொற்கள், ரெண்டு அர்த்தங்கள். அதே போல் ஹபர் என்றாலும் ஹதீஸ் தான், அஃபர் என்றாலும் ஹதீஸ் தான் சொல்லி யூஸ் பண்ணக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனால் குராசான் பிரதேசத்து அறிஞர்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹபர்ன்றதும் அஃபர்ன்றதையும் வெவ்வேறாக யூஸ் பண்ணுறாங்க. ஹபர்ன்னு சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொல், செயல், அங்கீகாரம். ஹபர்ன்னு சொல்கிறத ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடிய அர்த்தத்திலையும், அஃபர்ன்ற வாரத்தை இது சஹாபாக்களுடைய கூற்றுக்கள், அதாவது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்களுடைய வாக்குகளும் முடிவுகளும் அப்படின்னு சொல்லி குராசான் பிரதேசத்து அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை எவ்வித இட்டுக்கட்டுதலும் இன்றி ஆதாரபூர்வமான வடிவில் கோர்வை செய்யப்பட்டவைகள் தான் இந்த ஹதீஸ்கள்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. இப்போது பித்அத் இந்த சொல்ல எடுத்தோம்னு சொன்னால் அதாவது முற்று முழுதாக சுன்னா என்ற பதத்திற்கு எதிர்ப்பதமாக காணப்படுகின்றது பித்அத்னு சொன்னால் என்ன? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அவர்கள் செய்யாத, அவர்கள் அங்கீகரிக்காத பல்வேறுபட்ட விடயங்களை மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணுறது தான் நாங்கள் பித்அத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த சுன்னா என்ற பதத்துக்கு முற்று முழுதாக எதிர்ப்பதம் தான் இந்த பித்அத்ன்ற சொல். ஸோ அதனால தான் ஷரியா அல்லது தீன் அந்த அர்த்தத்தில் சுன்னான்றது யூஸ் பண்ணப்படுது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற அறிஞர்கள் ஷரியா அல்லது தீனில் இருக்கக்கூடிய விடயங்கள் சுன்னான்னு சொல்லியும், ஷரியாத்தில் இருக்கக்கூடாத விடயங்களை பித்அத் அப்படின்னு சொல்லியும் அறிஞர்கள் பயன்படுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுத்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சின்ன வயசாக இருக்கிற டைம், அவங்களோட வாழ்வு காலம், அதாவது நபி அவர்களின் நுபுவத்துக்கு முன்னைய காலத்தில் நடந்த விஷயங்கள் அல்லாமல் எப்போது நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க பெற்றதோ அதற்கு பின்னால் உள்ள நபி அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களைத்தான் நாங்கள் இங்கே சுன்னா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். மாறாக அதுக்கு முன்னாடி இருந்த நபி அவர்களுடைய வரலாறுகளோ அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளோ அல்லது அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் சொல், செயல் இதெல்லாமே நாங்கள் சுன்னாவாக எடுத்துக்கொள்ளலை. மாறாக நுபுவத்துக்கு நபித்துவம் எப்போது நபி அவர்களுக்கு கிடைக்க பெற்றுச்சோ அந்த காலத்திலிருந்து அந்த நேரத்திலிருந்து எங்களுக்கு சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக ஏற்றுக்கொள்கிறது எங்களுக்கு கடமையாகி விட்டது. நாங்கள் ஒரு செயலை செஞ்சால் எங்களுக்கு நன்மை இருக்குது, அதே போல் அந்த செயலை செய்யலைன்னு சொன்னால் அது எங்கள் மீது குற்றமாக வராது. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் சுன்னா அப்படின்ற வட்டத்துக்குள்ளே கொண்டு வரோம்.
இப்போ சுன்னாக்கும் வாஜிப்ன்ற விஷயத்துக்கு இடையில் கொஞ்சம் சின்ன டிஃபரெண்ட் தான். வாஜிப்னு சொன்னால் என்ன, நம்ம கட்டாயமாக அதை செய்யணும், செய்யலைன்னு சொன்னால் எங்களுக்கு பாவம் என்ன. ஆனால் சுன்னான்னு சொல்கிறது நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும், அந்த நன்மையில் எந்த ஒரு குறைவும் இருக்காது, ஸோ நன்மை கிடைக்கும். ஆனால் அதை செய்யலைன்னு சொன்னால் ஏன் செய்யலைன்ற கேள்வி எங்களுக்கு வராது. அதான் சுன்னா, அதாவது செஞ்சால் நன்மை, செய்யலைன்னு சொன்னால் பாவம் இல்லை. இதைத்தான் நாங்கள் சுன்னா அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், ஸோ அது எங்கள் மீது கட்டாயமான கடமை. நாங்கள் அதை நிறைவேற்றலைன்னு சொன்னால் பெரும் குற்றத்துக்குள்ளானவர்களாக ஆகிடுவோம். ஸோ நாங்கள் அதை நிறைவேற்றணும், அது எங்கள் மீது வாஜிபான ஒன்று, சரியா? அதே போல் நாங்கள் நோன்பு நோட்கிறோம், ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோட்கிறோம், அதுவும் எங்கள் மீது கடமை. ஆனால் சுன்னான்னு சொல்லக்குள்ள ரமலான் அல்லாத காலங்களில் நாங்கள் இப்போ உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கள் வியாழன் அந்த நேரங்களில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறது சுன்னா அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த நோன்பை நாங்கள் பிடிச்சோம்னு சொன்னால் அதுக்கான நன்மைகள் எங்களுக்கு இருக்குது. அப்படி நாங்கள் நோன்பு பிடிக்கலை, சுன்னா தான் நாங்கள் நோன்பு பிடிக்கலைன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு குற்றமாகாது, அதாவது பாவம் இல்லை. ஆனால் அதுவே ரமலானுடைய நோன்பை நாங்கள் எந்த தக்க காரணமிட்டு சும்மா விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு பாவம் தண்டனை இருக்குது. ஸோ நாங்கள் தக்க காரணமிட்டு நாங்கள் நோன்பை விடக்கூடாது. எங்களுக்கு நோன்பை விடுறதுக்கான சலுகைகள் தரப்பட்டிருக்குது. ஸோ அப்படியான சலுகைகளை நாங்கள் அப்படியான விஷயங்களுக்கு தான் நோன்பை விடணுமே தவிர நாங்கள் சும்மா பொடுபோக்குக்காக நோன்பை விட்டோம்னு சொன்னால் அதுக்காக நாங்கள் தண்டனைகள், அதாவது எங்கள் மீது குற்றமாக ஆகிவிடும். இதான் வாஜிபுக்கும் சுன்னாவுக்கும் உள்ள டிஃபரெண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்கள் மத்தியில் 2 விடயத்தை விட்டு செல்கிறேன், நீங்கள் அதனை பின்பற்றினால் ஒரு போதும் வழி தவற மாட்டீர்கள். அது அல்லாஹ்வினுடைய வேதமும் அவனுடைய தூதரின் சுன்னாவுமாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களுடைய அடிப்படை மூலாதாரமாக அல் குர்ஆன், அடுத்ததாக சுன்னா காணப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் கூட சுன்னான்றது அல்லாஹினுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட்பாட்டு ரீதியாகவும் சரி செயற்பாட்டு ரீதியாகவும் சரி அதை நபி அவங்க செயற்படுத்தி காட்டினாங்க. எனவே நபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சஹாபாக்கள் நபி அவங்களோட வாழ்க்கையை பற்றி கேட்குற டைமில் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை முறை, அதாவது வாழ்க்கை முறைன்றது அல் குர்ஆனாகவே இருந்துச்சு. எனவே அல் குர்ஆனை முற்று முழுதாக அடியொட்டி பின்பற்றிய அதே போல் செயற்படுத்தியவர்களாகத்தான் நபி அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே அல் குர்ஆன் சுன்னா எங்களுடைய அடிப்படை மூலாதாரம். எனவே சுன்னாவுக்கு நாங்கள் அதிகமாக எந்த அளவுக்கு நாங்கள் அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல் நாங்கள் சுன்னாவுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது எங்கள் மீது கடமையாகும். சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட அல் குர்ஆன் வசனங்கள் அதே போல் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறும்போது, எவர் அல்லாஹினுடைய தூதருக்கு வழிபட்டு நடக்கின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹுக்கு வழிபட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கூறுகின்றார். அதே போல் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்ற வசனத்தை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அதே போல் நிச்சயமாக அல்லாஹனுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே எந்த அளவுக்கு நாங்கள் சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை இந்த அல் குர்ஆன் வசனம் வலியுறுத்தி காட்டுறதுன்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களிடம் 2 விடயங்களை விட்டு செல்கிறேன், அவற்றை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள், அவை அல்லாஹினுடைய வேதமும் என்னுடைய வழிமுறையுமாகும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு அல் குர்ஆனும் அதனை போன்ற ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற டைமில் அல் குர்ஆனோட ஒத்த ஒரு விஷயமாகத்தான் அவங்களோட சுன்னாவையும் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாங்கள் அடிப்படை மூலாதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுன்னாவினுடைய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம்ன்றது நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து அறிந்து கொள்ளலாம். எங்களுக்கு ஏன் சுன்னா தேவை, நாங்கள் சுன்னாவை வச்சு நாங்கள் எப்படி என்னென்ன விஷயங்களில் செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தா, அதாவது அல் குர்ஆனை நாங்கள் விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் எங்களுக்கு சுன்னான்றது மிக முக்கியம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
மேலும் மனிதர்களுக்கு அவர்களின்பால் இறக்கி வைக்கப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் மற்றும் அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகிவிடலாம் என்பதற்காகவும் உம்பால் இவ்வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்னுடைய இறுதி தூதர் என்ற வகையில் இந்த முழு சமூகத்துக்குமான பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அதாவது அல் குர்ஆனை அல்லாஹு தாலா ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு கட்டமாக கால சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இறக்கி அருளின அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருளாக்கம் எல்லாவற்றையுமே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது இன்ன விடயத்துக்காகத்தான் இந்த அல் குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது, இந்த அல் குர்ஆன் வசனம் என்னென்ன விஷயங்களை தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. உதாரணமாக நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்கரால 187வது வசனத்தில் சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதாவது கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். எனவே இந்த வசனத்தை சஹாபாக்கள் மிச்சமே குழப்பி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறாங்க, கருப்பு நூல்ன்றது இரவை சொல்லி காட்டுகின்றது, அதே போல் வெள்ளை நூல்ன்று சொல்கிறது ஃபஜ்ர் உதயமாகிறத சொல்லி காட்டுது. எனவே நீங்கள் கருப்பு நூல்லேருந்து அதாவது இரவு டைம்லேருந்து நீங்கள் ஃபஜ்ர் உதயமாகிற டைம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அதாவது ஃபஜ்ருடைய நேரம் வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் சாப்பிட்டு கொள்ளுங்க, பருகிறேன்னு சொன்னாலும் பருகி கொள்ளலாம். இது நோன்பினுடைய ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றது. எனவே ஃபஜ்ருக்கு பின்னால் நாங்கள் சாப்பிடவோ அல்லது குடிக்கிறதோ கூடாது, நாங்கள் அல்லாஹுக்காக நோன்பிருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அல் குர்ஆன் வசனம் சுட்டி காட்டுகின்றதுன்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த விளக்கம்ன்றது நாங்கள் ஹதீஸில் தான் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எங்களுக்கு சுன்னா அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறைன்றது எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் அல் குர்ஆன் சில வசனங்களை முஜ்மலாகவும் அதாவது சுருக்கமாகவும் அப்படி பல்வேறுபட்ட வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அவற்றை நாங்கள் முஃபஸ்ஸலாக விளங்கிக் கொள்வது அதாவது விரிவாக விளங்கிக் கொள்வது எங்களுக்கு சுன்னா அவசியம். விரிவாக நாங்கள் அந்த வசனத்தை விளங்கிக் கொள்கிறோன்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு சுன்னா அவசியம். உதாரணமாக நாங்கள் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறோம், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லைனில் சொல்கிறோம். ஸோ நாங்கள் எப்படி தொழணும், என்னென்ன விஷயங்களில் நாங்கள் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அவங்களோட ஹதீதுகளில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். நபி அவங்க சொல்கிறாங்க, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் சொல்லி நபி அவங்க சஹாபாக்களுக்கு அணுவாக தொழுகிற விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஜக்காத்துடைய விஷயத்தில் நபி அவங்க என்னென்ன விஷயங்களை என்னென்ன அளவுகளில் ஜக்காத் கொடுக்கணுன்ற விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விசுவாசிகளை நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால் அதனை சிறந்த முறையில் நிறைவேற்றுங்கள்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்தை நபி அவங்க எப்படி நாங்கள் உடன்படிக்கை செய்யணும், எப்படி நாங்கள் அதை நிறைவேற்றணும்னு அவர்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தி காட்டுறதை நாங்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மதீனா சாசனம் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுடைய ஆயத்தை எங்களுக்கு செயற்படுத்தி காட்டினார்கள். அதே போல தான் அல் குர்ஆன் சில விஷயங்களை பொதுப்படையாக அல் ஆம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம், பொதுப்படையாக கூறும். அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தோட அதை தொடர்பு படுத்தி எங்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க. உதாரணமாக அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களில் இறந்த அவருக்கு சந்ததியும் இருந்து பெற்றோரும் இருந்தால் தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் 6ல் ஒரு பகுதி இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு பிள்ளையினுடைய சொத்தில் அவங்களோட பெற்றோர் சொத்துரிமை பெறணும்னு சொன்னால் அவங்களும் பிள்ளையும் ஓர் மார்க்கமாக இருக்கணும், அதாவது இஸ்லாமாக இருக்க வேண்டும். மாற்று மதமாக இருந்தால் அது அவர்களுக்கு சொத்துரிமை இல்லை. அதாவது உதாரணமாக நபி அவங்களோட ஹதீத்தை எடுத்து பார்க்க எங்களுக்கு விளங்கும், ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீமுடைய சொத்திலிருந்து வாரிசுரிமை பெற மாட்டார், ஒரு முஸ்லீம் காஃபிரினுடைய சொத்திலிருந்து வாரிசுரிமை பெற மாட்டார். இந்த அடிப்படையில் எப்படின்னா மதம் மாற்று அதை பற்றி இது சொல்லுது. உதாரணமாக தன்னுடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க, வேற்று மதத்தில் இருக்கிறாங்க, புள்ள இஸ்லாத்தை தழுவிட்டு ஸோ புள்ள இஸ்லாமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட அம்மாவோ வாப்பாவோ இஸ்லாத்துக்கு வரலை, அவங்க வேற்று மதத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள 6ல் ஒரு பங்கு சொத்து தன்னுடைய பெற்றோருக்கு போகாது. ஏன்னு சொன்னால் அவங்க இஸ்லாமாக இல்லை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கூறியிருக்கின்றார்கள்.
எனவே நாங்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்தை செயற்படுத்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னான்றது இந்த ஹதீத்ன்றது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே அல் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு சுன்னா அவசியமாகும்ன்றதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நாங்கள் உதாரணங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல் குர்ஆன் முத்துலக்காக சில விஷயங்களை சொல்லும். முத்துலக்னு சொன்னால் பொது பிரமாணமாக சில விஷயங்களை சொல்லும். அதையே சுன்னா முக்கையத் அதாவது வரையறுத்து சொல்லும். இதைத்தான் நாங்கள் முத்துலக் முக்கையத் பொதுவாக சொல்கிறத முக்கையதாக அதுலேயும் வரையறுத்து சொல்கிறத நாங்கள் முக்கையத் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நாங்கள் அல் குர்ஆன் வசனத்தை எடுத்தோம்னு சொன்னால் களவெடுத்த ஆண் பெண் ஆகிய இருவருடைய கரங்களையும் துண்டித்து விடுங்கள். இதில் ஹதீஸ் என்ன முக்கையதாக வரையறுக்குது? இதில் புத்தி சுவாதீனமற்றவர்கள் அவங்களுக்கு இந்த சட்டம் வராதுன்னு சொல்லி வரையறுக்குது. அதே போல் குழந்தைகள் அவர்களையும் இதில் வரையறுத்து கூறுது. அடுத்த விஷயம்தான் அல் குர்ஆன் குறிப்பிடாத சில விஷயங்களையும் சுன்னா எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. உதாரணமாக நாங்கள் திருமண சட்டத்தில் மனைவியினுடைய தாயினுடைய சகோதரிகளை திருமணம் முடிக்கிறது ஹராம். மனைவியினுடைய தாயின் சகோதரிகளை நாங்கள் திருமணம் முடிக்கிறது ஹராம் அப்படின்ட்டு ஹதீஸ் சொல்கிறதை நாங்கள் குறிப்பிடலாம். முன்மாதிரியான ஒரு சமூகத்தை நாங்கள் அமைத்து கொள்ளணும்னு சொன்னாலும் எங்களுக்கு ஹதீஸ் எங்களுக்கு உதவி புரிகின்றது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றதுன்னு சொல்லி அந்த ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே பிள்ளைகள் அல் குர்ஆனை நாங்கள் எப்படி சட்ட மூலாதாரமாக எடுத்துக்கொள்கின்றோமோ எந்தளவுக்கு நாங்கள் அல்லாஹினுடைய வேதம் என்று முக்கியத்துவப்படுத்தி அதனை நாங்கள் ஓதுகின்றோமோ படிக்கின்றோமோ அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய இரண்டாவது சட்ட மூலாதாரம் என்றும் அதனை எடுத்து நடப்பதும் எங்கள் மீது கடமையாகும். அடுத்த விஷயம்தான் சட்ட மூலாதாரம் என்ற வகையில் சுன்னா. இப்போ நாங்கள் சுன்னான்னு சொன்னால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, அதோட பத விளக்கம், அது இஸ்லாமிய பரிபாஷையில் நாங்கள் எப்படி அதற்கு விளக்கம் கொடுக்குறோம், சுன்னாவினுடைய முக்கியத்துவம், இதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். இப்போது சட்ட மூலாதாரம் என்ற வகையில் சுன்னா என்ற தலைப்புக்கு கீழே நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே பிள்ளைகள் நாங்கள் இப்போ விளங்கின விளக்கத்தை வச்சே எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சட்ட மூலாதாரம் என்ற வகையில் சுன்னான்றதுக்கான விளக்கம் எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் படித்த விஷயத்திலேயே எங்களுக்கு விளங்கியிருக்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது அவர் இறை தூதர், அவர்னு சொல்கிறது இறை தூதர் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இஷ்டப்படி எதனையும் கூறுவதில்லை. இது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறில்லைன்னு சொல்லி அல் குர்ஆன் சொல்கிறது நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இறை தூதர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதனை உங்களுக்கு தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறும் நபி அவர்கள் சொன்ன விஷயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றதும் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது சட்ட மூலாதாரமாக சுன்னா காணப்படுகின்றதுக்கான ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளும் சுன்னா ஓர் சட்ட மூலாதாரம் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றது. உதாரணமாக நாங்கள் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் பிரதேசத்துக்கு ஒரு கவர்னராக அனுப்புகிறாங்க. அந்த டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல நீங்கள் அந்த பிரதேசத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் வந்துச்சின்னு சொன்னால் எதை வச்சு உங்களிடத்துல பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டுச்சின்னு சொன்னால் எதை வச்சு நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்னுடைய வேதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் வைத்து நான் தீர்ப்பளிப்பேன் அப்படின்னு சொல்லி பதில் கூறுறாங்க. அப்படி இரண்டிலையும் நேரடியாக பதில் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் இஜ்திஹாத் செய்து பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டுற அந்த செய்தி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இஸ்லாத்தினுடைய சட்ட மூலாதாரம் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. தீர்ப்புகளை வழங்குவதற்கு அல் குர்ஆனில் ஆதாரம் கிடைக்காத போது சுன்னாவை ஆதாரமாக கொள்ளுமாறு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியுள்ளதை நாங்கள் காண முடிகின்றது. எனவேதான் சஹாபாக்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த போதும் சரி, நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னாலேயும் சரி, அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னாவை அவர்கள் அடியொட்டாக எடுத்து நடந்தார்கள் என்பதும் அல் குர்ஆனில்
பிரச்சினைகளுக்கு நேரடி தீர்வு இல்லாத போது சுன்னாவை வைத்து தீர்வுகளை பெற்றுக்கொண்டார்கள் என்றும், அப்படி ரெண்டிலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத போது இஜ்திஹாத் செய்து பெற்றுக்கொண்டார்கள் என்றதும் சுன்னா ஒரு சட்ட மூலாதாரம் என்பது எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இஸ்லாமிய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் முழு இறைமையுடையவன், அவன்தான் தீர்ப்புகளை வழங்குறதும் அவன்தான் சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரமுள்ளவனும். ஆனால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையோட ஒரு வரையறையோட அவர்களுக்கும் சில சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரங்களை அல்லாஹு தஆலா அவர் நபி இறுதி தூதர் என்ற வகையில் எல்லையுடைய அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற விஷயத்தை எடுத்து நடங்கன்னு சொல்லக்கூடிய அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு இதை எடுத்து காட்டுகின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக இஸ்லாமிய சட்ட மூலாதாரத்தில் அடிப்படை இரண்டாவது மூலாதாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.